சமூகம் சொந்தங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான வணக்கம். இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் திருநெல்வேலி பொது சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம். தேர்தலின் பின்னரான நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது, பொதுமக்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லித்தான் நாங்கள் இந்த காணொலியூடாக பார்க்க இருக்கின்றோம். நேற்றைய தினம் நடந்த பாராளுமன்ற தேர்தலை பற்றி உங்களுடைய கருத்து? எங்களோட கருத்து என்ன சொன்னால் அனுரா இந்த அவர் மைரோட்டி கூட வென்றிருக்கிறார். அப்போ அவர் வெல்லுவார்ன்ட்டு பரவாயில்ல எல்லாருமே கதைச்சு நிச்சயம் வெல்லுவார் நாட்டுவார். மற்றது எங்களோட தமிழர்களுக்கு எந்த வித இதுவும் இல்லாமல் செயற்படுவார்ன்றதை எல்லா மனதுகளிலும் நம்பிக்கை. மற்ற இவர்கள் நீண்ட காலமாக எங்களோட இனம் ஏமாற்றப்பட்டு கொண்டே இருந்தது. அதில் எல்லாம் நல்ல வழிப்படுத்துவார். உலகாலம் இருந்தவர்கள் எதையும் எங்களுக்கு இதாக செய்யலை. ஆனால் வழியாக நல்ல செய்வார் என்ற மனதர் மத்தியில் ஒரு நினைப்பு. அதை நிச்சயமாக உருவாக்க வேண்டும், உருவாக்குவார் என்று நினைக்கிறோம். அதே நேரத்தில் யாழ்ப்பாணத்தில் அவருக்கு 3 சீட் கிடைச்சிருக்குன்னா அது அவருக்கு ஒரு பெரிய வெற்றி தான். எங்களோட இதில் அவருக்கு 3 சீட் கிடைச்சினா அது பெரிய வெற்றி. அப்போ அவர் அதை விட்டு பெருமைப்படுவார். அப்படி அதனால் எங்களோட இனத்தையும் நல்ல மாதிரி பார்க்கணுமென்ற சிந்தனைகள் அவருக்கு ஏற்பாடு. ஆனால் அப்படி செய்வாருன்னு தான் நினைக்கிறோம். நாங்கள் அது எங்களோட ஆக்களும் நாங்கள் எல்லாத்தாலும் கஷ்டப்பட்டு கலகாலமாக துன்பப்பட்டு வாழ்ந்துருக்கோம். ஒரு காலம் எங்களுக்கு விடிவு வரையில்லை. நீ என்றாலும் கிடைக்குமென்ற நம்பிக்கை. தேர்தலில் யார் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? அனுரா. ஓகே ஓகே, நன்றி. நிறைய பேர் வாக்களிச்சிருக்காங்க. ஆனால் எங்களுடைய ஆக்களுக்கு இல்லை. போக்குவரத்து பிரச்சனை இல்லை. எல்லாமே ஒரு சுமூகமாக போச்சு. தேர்தல் சுகமாக போச்சு. எங்களுடைய ஆக்கள் செய்த வேலையால் எங்களுக்கு வந்த கேடு, தமிழாக்களுக்கு வந்த கேடு எங்களுடைய ஆக்கள் செய்த வேலையால். இன்றைக்கு அவனுக்கு 3 சீட் வந்திருக்கின்றபடியே பாருங்க எப்படி யோசிச்சிருக்கீங்க. எங்களுடைய ஆக்கள் என்ன நிலைமையில் இருக்கிறாங்கன்னு பாருங்க. இன்றைக்கும் திருந்த மாட்டாங்க. அதான் பேச வேறு ஒன்று. எங்களுடைய ஆக்கள் செய்த வேலையால் தான் இன்றைக்கு இந்த அளவுக்கு வந்தது. இனித்தான் தெரியும். அதான் இனித்தான் மாற்றங்கள் என்னென்ன நடக்க போகின்ற பற்றி தெரியும். இன்றைக்கு தானே தெரியும். நாளை தான் நிலவரங்கள் எல்லாம் சரியாக தெரியும். இன்றைக்கு தெரியாது. இப்போ நாங்கள் பேப்பர் கூட பார்க்க இல்லை இன்னும். இந்த நேற்று நடந்த பாராளுமன்ற தேர்தலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தேர்தல்ன்றது மக்கள் முடிவு தானே. அதுக்குண்டான முடிவு, மக்களுக்குண்டான தீர்ப்பை மக்கள் அளித்திருக்கணும். அதுக்குண்டான முடிவு என்னன்றது தெரியும் தானே. நேற்று நடந்த பாராளுமன்ற தேர்தலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எங்களுக்கு இப்போ அனுரா வந்தது மிகவும் சந்தோஷம். அவர் கொஞ்சம் நாட்டுக்கு கொஞ்சம் நல்லதாக செய்து கொண்டு வரார். இப்போ தமிழ் கட்சியெல்லாம் உலகத்தில் எல்லாம் இப்போ வெளியேறிட்டு. அப்போ எல்லா கட்சியெல்லாம் ஒன்று சேர்ந்து ₹1 கேட்டிருந்தால் எங்களுக்கு ஒரு இது கிடைச்சிருக்கு, நியாயமாக நீதி. அவையே தாங்கள் தனித்தனியாக செய்யணுன்றதுக்காக கேட்டிருக்காரு. வேறு என்ன நாட்டு நிலைமை பற்றி இப்போ வேறு சொல்லக்கூடிய இருந்தால் அனுரா தான் எங்களுக்கு இப்போ முக்கியமான மாதிரி கிடைக்குது. வாக்களிக்கிறாங்க. நாங்கள்லாம் அவருக்கு ஆதரவு யாழ்ப்பாணத்தில். இப்போ அவர் கூடிய பெரும்பாலையாக எங்களுக்கு தமிழர் பிரச்சனையை தீர்த்து விட்டால் நாங்கள் சந்தோஷமாக பண்ணுவோம். அதாவது இந்த எங்களுக்கு அத்தியாவசிய ஜாமான்கள் பொருட்களை எல்லாம் விலை உரைச்சு எங்களை சீவிக்கக்கூடிய இருந்தால் நல்லா அரிசி பருப்பு அரிசி இருந்தால் எங்களுக்கு முக்கியமாக தான் நாங்கள் சாப்பாடு. நாங்கள் நினைச்ச மாதிரி கொஞ்சம் நடந்திருக்கு. அனுரா வந்தாலும் எங்களை சில பழைய ஆக்களை விட்டுட்டு புதுமுகங்கள் வந்தது நல்லது. அதை விட எங்களுக்கு அர்ச்சனா சேரன்றது மிக முக்கியமான ஒரு ஆள். சும்மா அரசியலில் இல்லாமலே எங்களுக்காண்டி போராடினவர் இப்போ அரசியலுக்கு வந்தால் இன்னும் நல்லா போராடுற நம்பிக்கை உண்டு. நல்ல வெற்றின்னு தான் நினைக்கிறாங்க. இங்கே மக்கள் சரியாக போட்டிருக்குது. ஆனால் இன்னும் போட்டிருந்தால் எங்களுக்கு தமிழ் சனத்துக்கு நல்ல இதாக இருக்கும். இந்த தெற்கில் அங்கே அனுராவை தான் விரும்பினோம். அதே மாதிரி நாடு பூராவும் அனுராவின் இதுதான் மாற்றமாக இருக்கும். நீ போக போக தான் தெரியும். இந்த மாற்றம்னு சொன்னால் தமிழ் மக்களுக்குரிய பிரச்சனைகளை சரியாக கையாளுவாராக இருந்தால் இனி அவரை தமிழ் மக்களும் அவரை தான் ஆதரிப்பாருன்னு நினைக்கிறோம். தேர்தலில் முதல் நடந்த தேர்தலே நாங்கள் கணக்கு பண்ணாங்க தான் வெல்லுவாருன்னு.
அங்காளியெல்லாம் இந்த அவன் இடத்துலேயே முழுக்க போட்ஸ் அவருக்கு தான் கூட விழுந்து மைனாரிட்டி கூட அவர் எல்லா காலம் எல்லாரும் நெடுகளும் போட்டு ஏமாந்ததால இந்த முறை அவருக்கு போட்டு எல்லாமே மாறலாம் என்று நினைச்சிருக்கு. ஆகையால் அவர் நல்ல ஒரு எங்களுக்கு அங்கேயே அவருக்கு 3 சீட் வச்சிருக்கு. நல்லது செய்வாருன்னு நாங்கள் எல்லாம் நினைக்கிறோம். ஆனால் செய்கிறது தான் நல்ல அவர் யோசிக்கிறோம் மடிவா. ஆனால் செய்வாருன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். இப்போ மற்ற எங்கிற அரசியல் கட்சி எல்லாம் எல்லாருமா குழம்புப்பட்டு அவருக்கு எல்லாம் பதவிகளுக்காக எல்லாம் விளக்கப்பட்டு மற்ற அவர்கிட்ட நடைமுறை நல்ல மன்றபடியாக தான் அவர் வந்திருக்கார் ஜனகாலத்துக்கு. மற்ற எங்கட தமிழினத்தில் ஒரு காலம் இங்கே அவையர் சீட் பண்ணுறது கிடையாது. ஒரு அவைக்கு 3 சீட் வச்சிருக்காரு. அது அவையருக்கு நல்ல ஒரு உறுதியாக இருக்குமில்ல. யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவில் எல்லாம் கனவே கேட்குறபடியாக பரவலா சிலர் 6 சீட் தானே. அப்போ 6 சீட்டுக்கு அந்த சீட்டில் 608 பேர் கேட்கணும். அதெல்லாம் பங்கிட்டு வச்சுதான் வாக்காளர் செய்தால் போதும். எல்லாருக்கும் ஒவ்வொரு 2 சீட் தான் கிடைக்கும். ஒவ்வொரு சீட்டு 6 சீட்டில் ஒரு 2 சீட் தான் கிடைக்கும். என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, தேர்தல் மாற்றம் கட்டாயம் தேவைதான். ஆனால் இப்போ அனுரா வருவார்னு தெரியும். அவர் தான் வருவார், அவர் வந்து இருக்கிறார். ஆனால் இங்கே மற்றாக்கள் ஆதரவு குறைவு தானே. அது தேர்தல் பிரச்சனை இல்லை. அவர் நடத்தி முடிக்கிறேன்னு தான் இதுக்கு அவருடைய திறமை எனக்கு தான் தெரியும். வணக்கம். இன்றைய தினம் திருநெல்வேலி பொதுச்சந்தைக்கு முன்னாடி தான் நிற்கிறோம். அதாவது மக்களுடைய கருத்துக்களை கேட்டறிந்து கொண்ட மக்கள் தங்களுடைய பொது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். அதே மாதிரி சந்தை நிலவரமும் சரி, பொது போக்குவரத்து நிலவரங்களும் சரி சுமூகமாகத்தான் வழமை போலத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். செய்திகளுக்காக நான் சங்கவி நாகராஜா. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.